இத்தனை வருஷ காலமா எந்த தொகுதியிலுமே ஜெயிக்காத இந்த நாத்தம் பிடிச்ச கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு ஒரு தலைவன், அதுக்கு ஒரு சேட்டை, வாய்க்கு வந்த மாதிரி நாய் மாதிரி வாழு கத்திக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இவங்க பேச்செல்லாம் வர வர ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு. என்னமோ மயிருன்றான், மண்ணாங்கட்டின்றான், இதெல்லாம் இப்படி எல்லாமா பேசுவாங்க. வந்து மேடையில வந்து பேசுறானா என்னமோ தெரியல. இவன் வாயிலிருந்து என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பேசுறதுக்கு உரிமை இருக்கு, ஆனா நாக்க கட்டுப்படுத்தி பேசணும். இவன் பேச்ச ரசிக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருக்குது. அவங்களுக்குன்னு அவங்கள ரசிக்க வைக்கிறதுக்குன்னு அவங்களுடைய கைத்தட்டல் வாங்கணுன்றதுக்காக இவன் வெளியே எடுத்து விடுற வார்த்தை இருக்கு, அது ரொம்ப எல்லை மீறி போகுது. இவன் எப்படிப்பட்ட ஒரு பச்சோந்தி, இவருடைய உள்ளோக்கு என்னன்றது நமக்கு தெளிவா தெரியுது. அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. குறிப்பா தலைவர் சிஎம் விஜய் அவர்களை ஏன் தம்பின்னு கொஞ்சிக்கிட்டே கிடந்தான்ல. ஏன் அப்படி கொஞ்சிக்கிட்டு கிடந்தானா, விஜய நேசிக்கிற ஏதோ ஒரு சிலவங்களுடைய ஓட்டாவது இவனுக்கு சேரட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இவன் அன்னைக்கு அப்படி பேசணும். ஆனா அப்படி வாங்கி கூட அவனுக்கு அந்த 4% ஓட்டு கூட வரல. ஆனா இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச பட்ச தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. இப்ப தீஞ்சு போன சக்தியும் தீய சக்தியும் சின்ன பின்னமாயி போச்சு. இப்ப அந்த தீஞ்சு போன சக்திக்கும் தீய சக்திக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களுக்கு இருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் இனி வரப்போற தேர்தலில் அந்த கட்சிகளுக்காக ஓட்டு போடுறதுக்கு மனசு இல்ல. வேற யாருக்கிட்ட ஓட்டு போடுறதுன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும். அப்ப அப்படி குழம்பிட்டு இருக்கிற அந்த ஓட்டு வங்கிகளை இவனோட பக்கம் திருப்புறதுக்காக இவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, இந்த உதவ சதின்னு ஒருத்தர் இருக்கான்ல, இப்ப அவனுக்கு சியாஞ்சியை அடிச்சுக்கிட்டு இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்பப்ப இந்த மனசை மாத்தி கருத்துக்கள் மாறி மாறி பேசிட்டு இருக்கிற ஒரு குணம் இந்த நாத்தம் பிடிச்சவனோட உடம்போட ஒட்டி பிறந்த ஒரு குணாதிசயம். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீ எப்படி வேணா யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணிட்டு போ, ஆனா உன் நாக்க அடக்கி பேசணும். இந்த மேட்டையில் நின்று பேசும்போது அவங்க வாயிலிருந்து என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு மேடையில பேசும்போது ஒரு இயல்பான நிலைமையில பேசணும். அப்பதான் அந்த வார்த்தையில தெளிவு இருக்கும், அந்த எண்ணங்களுக்கும் தெளிவு இருக்கும். ஒரு இயல்பான நிலைமையில பேசும்போது தான் நம்ம ஏதாவது தவறா பேச நினைச்சா கூட அந்த வார்த்தைகளை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மைண்ட் நம்ம மூளை வேலை செய்யும். இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? அவன் எந்த நிலைமையில அங்க அப்படி பேசியிருப்பான் அப்படின்னு. இன்னும் அவனை பத்தி புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க. இவனை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமா இந்த ட்ரோல் வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோன்னு சொல்லிட்டு மக்கள் காரி துப்புறாங்க கூட. இவங்களுக்கு உரைக்கவே மாட்டேங்குது. இவங்க என்ன மனுஷ ஜென்மமா இல்ல வேற ஏதாவதுன்னு தெரியல. இவங்களை பத்தி என்னதான் சொல்றோம். வரப்போற உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி, இல்ல இடைத்தேர்தலா இருந்தாலும் சரி, இல்ல 5 வருஷம் கழிச்சு வர சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, இந்த தீய சக்திக்கும் இந்த தீஞ்சு போன சக்திக்கும் மக்கள் ஓட்டு போட போறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற அந்த மக்கள் மனசால குழம்பி போயிருக்காங்க. அந்த குழம்பி போன அந்த மக்களை இவனோட பக்கம் திசை திருப்பறதுக்காக ஏதோ ஒரு தப்பான கணிப்போடு இவன் ஏதோ ஒரு உருட்டுக்கட்டையை போட்டு உருட்டிட்டு கிடக்குறான். 4 புத்தகத்தில் இருக்கிற வரலாறை படிச்சுட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி, என்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டுல வேற யாருமே இல்லைன்ற மாதிரி இவனோட இந்த திமிரை என்னதான் பண்றது சொல்லுங்க. ஒரு இயக்கம் நல்லா இருக்கணும்னா முதல்ல அந்த இயக்கத்தோட தலைவருக்கு முதல்ல நல்லொழுக்கம் வேணும். அவருடைய வாய்க்கு நாக்கடக்கம் வேணும். அப்பதான் அவங்களுடைய தொண்டருக்கும் இந்த நல்லொழுக்கமும் நல்லடக்கமும் வரும். மேடையில அப்படி பேசிட்டு இருக்கிறவனுக்கு தான் அறிவில்லைன்னா அதை பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டு ரசிக்கிற அவங்களுக்கும் அறிவில்லை. அவன் எப்படியெல்லாம் மரியாதை குறைவா அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். இதை பத்தி யாருமே அங்க உட்காந்துட்டு இருக்கிறவங்க எழுந்திரிச்சிட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க? உட்காந்துருக்கீங்களா என்ன? தெரியாம தான் கேட்கறேன், சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க. இவன் பேசுறது எப்படி இருக்கு? பழைய இங்கிலீஷ் படத்துல இந்த காட்ஸில்லான்னு ஒரு படத்துல காட்ஸில்லா ஒண்ணு வரும் பாருங்க, அந்த நகரத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணி அங்க இருக்கிற அந்த பில்டிங் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு காட்ஸில்லா ஒண்ணு கத்திக்கிட்டு ஒண்ணு வரும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்ஸில்லாவை தான் இவனை பார்க்கும்போது நமக்கு நினைப்புக்கு வருது. இவனை பார்த்தா ஒரு கட்சிக்கு தலைவர் மாதிரியா இருக்கிறான். அந்த எண்ணம்ன்றது மக்கள் மனசுக்குள்ள வரல. ஏன்? இவனை பார்த்தாலே ஏதோ ஒரு பூதம் கிளம்புற மாதிரி, ஏதோ ஒரு பிசாசு கிளம்புற மாதிரி, ஒரு காட்ஸில்லா கிளம்புற மாதிரி, ஒரு டைனோசர் கிளம்புற மாதிரி, அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் தான் மக்களோட கண்ணுக்கு தெரியுது. இவனால பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? இவன் யாருக்காவது உதவி செஞ்சிருக்கானா? இவர் எந்த ஒரு தொகுதியிலுமே ஜெயிக்கல. இவருக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் இப்படி இருக்கும்போது இவருடைய வாழ்க்கை மட்டும் எப்படி இவ்வளவு வசதியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு? இவருக்கு எங்கிருந்து பணம் வருது? இவருக்கு எப்படி இவ்வளவு வசதியா இருக்காரு அப்படின்றதெல்லாம் ஒரு சில மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இவருக்கு கைத்தட்டு மக்கள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? மத்த மக்களுக்கெல்லாம் அது தெரியுது இவரை பத்தி. இவருக்கு கைத்தட்டுற மக்களுக்கு மட்டும் ஏன் அந்த யோசனை வர மாட்டேங்குது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பேசும்போது அப்படி ஒரு கர்ஜனையை வெளிப்படுத்திக்கிட்டு என்னமோ உங்க அப்பான்றான் உங்க ஆத்தான்ற அந்த ஆத்தான்ற வார்த்தை கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா அது என்னவா மாறி போகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மக்களே. எப்படி மாறி போகுன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அவனோட மனசுக்குள்ள இருக்கிறது அந்த வார்த்தை தான்.
ஆனா அவன் வாயிலிருந்து வர்றது ஆத்தா அப்படின்ற அந்த வார்த்தை. இதுல இருந்தே தெரியலையா இவங்களுக்கு ஒரு நல்ல மனிதரையோ இல்ல ஒரு நல்ல ஆட்சியையோ ஆதரிக்கிற ஒரு மனபாவன்றது இவங்களுக்கு கிடையவே கிடையாதுன்னு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கணக்கா வாயால் குப்பை கொட்டிட்டு இருக்கிற நமக்கு ஓட்டு போடாம நேத்து சினிமாவில இருந்து வந்தவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு வன்மம் தான் அந்த மனசுக்குள்ள இருக்கே தவிர, அவர் எப்படி வந்தாரு, எதுக்காக வந்தாரு, எதனால வந்தாரு, அதை பத்தி எல்லாம் யோசிக்காம அவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா உங்களா அப்படின்னு அந்த மேடையில கத்துறாரு. ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் நான் சொல்லட்டுமா? மனசுக்குள்ள மிகப்பெரிய வன்மம் நிறைஞ்ச உங்களை மாதிரி இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவர்களையும் மக்கள் விரும்பவே இல்லை, உங்களை யாருக்கும் பிடிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு இன்னைக்கு அவங்கள முதலமைச்சராக்கியிருக்கோம். இதை விட வேற என்னையா காரணம் வேணும் உங்களுக்கு? மக்களை, இவனுக்கு கையடிக்கிற மக்களை உங்ககிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு இவன் பேச்ச கேட்டு இவன் பின்னாடி போனீங்கன்னா இவன் கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு இவன் பின்னாடி நீங்களும் போக வேண்டி இருக்கும். ஜாக்கிரதையா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.